ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம், அதாவது 1v1. சரி, நேற்று ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோ. அது வந்து கரகரன்னு கேட்கும். பிகாஸ் ஆஃப் மை மொட்டை மாடியில் உக்காந்ததில் காற்று பலமாக அடிச்சிருக்கு, அதில் மைக்கை கொஞ்சம் பிடிங்கிருக்கு. அதனால் அது கொஞ்சம் சாரி. மூமெண்ட் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன், இல்லைனா டைம் ரொம்ப லாங்காக எடுக்கும். அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. சரி, வராங்க அந்த பக்கம். நம்மளும் சுடுவோம், டேமேஜும் போகாது, நம்மளுக்கு டேமேஜ் பாதி போயிடும். சரி, மெட்கிட் போடுவோம். மெட்கிட் போட்டாச்சு. இன்றைக்கி ஒன்டா பட்சே தாண்டா தீருவேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். சரி, அப்புறம் இங்கே வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரே ஒன்டா போட்டேன், அதாவது சரிட்டாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா 1v1 வந்து ஒரு அக்கா கூட தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. இல்லை கமெண்ட்டில் எதனா டாஸ்க்கு கொடுங்க, நான் அதையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் போட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் நேம் சொல்கிறேன் நண்பா. அங்கே யாரோ வரா மாதிரியே இருக்குது. பொறுமையாகவே போகும். ஸ்கோப் போடு. இல்லை, யாரும் இல்லை. சரி, மேலே போய்டுவோம். அந்த பக்கம் வந்தாலும் வருவாங்க. ஓகே கைஸ், லைக் ஷேர் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், டாஸ்க்லாம் கொடுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகே, மேலே ஏறி பார்ப்போம். மேலே தான் செக் பண்ணல நான். சரி, ஓகே, மேலே வந்தாச்சு. என்னடா விக்ட்ரின்னு காமிக்குது. ஓ, ஜோனில் செத்துட்டாங்களா? அட பாவி. சரி, ஓகே, நம்ம இந்த கன்னே மேக்ஸ் பண்ணிக்குவோம் சிப்பை வச்சு. ஓகே, க்ளோவாலு. இந்த மேட்ச் வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்ன அதிர்ச்சின்னு நீங்களே பாருங்கள். நானும் பயங்கரமாக ஏறி போவேன், ஆனால் என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்கள். கரெக்டாக வந்து ஸ்பைட்ரு பவர் போட்டு நானும் ஓரியன் போட்டுருவேன், ஆனால் M1AA7 அழுத்தி பிடிச்சிருவாங்க, அதனால் நான் அவுட் ஆகிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். கன்று வேறு இப்போ புதுசாக எடுக்கணுமே. என்ன எடுக்கலாம்? சரி, M1AA7 அவங்கள மாதிரியே நானும் பார்த்து காப்பி அடித்து எடுக்கிறேன். ஓகே, சூப்பர் மெடி. அப்புறம் இது மஷ்ரூம். ஓகே, எப்படா விடுவீங்க கரீனா? சரி, ஓகே கைஸ், நானும் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன், யாருமே கண்ணுக்கு தென்படல. சரி, கொஞ்சம் தூரமாக தான் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சுற்றிட்டு இங்கே எதனா இருக்காங்களான்னு செக் பண்ணுற ஒரு வாட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டு கட் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் ஜோனில் போயிட்டேன். அங்கே பார்த்தா சுடுற மாதிரியே இருந்தது. நம்மக்கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சு கன்று இருந்ததுனால அவங்க லாங் ரேஞ்சு கன்று வச்சு பிறந்துட்டாங்கண்ணா நம்மளை. க்ளோவாலுமே இல்லை என் கையில், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அக்கா எந்த ஒரு எமௌண்ட்டுமே போடாமல் இருக்காங்க, அதான் அதிசயமாக இருக்குது. சரி, டபுள் ஹெக்டார் எடுத்துக்கலாம். எதுக்கு வந்து தாம்சன்லாம் எடுத்து போய் அடி வாங்கினா டபுள் ஹெக்டாரில் அழுத்தி பிடிச்சிட வேண்டியது தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் தான். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வீடியோ மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், 5 நிமிஷம்தான். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன், ஆளை காணோம். சரி, அப்புறம் மேலே போனாங்க பார்த்தேன் நான். கரெக்டாக மேலே போய் நம்ம ரஷ் பண்ணோம். போடுற அடியை பார்த்தீங்களா, நம்ம தான் இங்கே ப்ரோ பிளேயரே. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது, மில்லு கிட்டுன்னு வந்துடுவாங்க. சரி, டபுள் ஹெக்டார் இருக்கட்டும், நம்ம மஷ்ரூம் மட்டும் வாங்கி ஓரியன் கேரக்டர் எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் வாங்கிட்டேன் மஷ்ரூமு. சரி, வாங்க போகலாம். எவ்வளோ நேரம்டா விடுவீங்க இதை? ஐயோ, சரி போகலாம் வாங்க கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ், லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபும் முக்கியம்.
ஏன்னா நம்மளுக்கு யாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. அப்புறம் எங்கள் ஒரு ஒன் டேப் அடிச்சு முடிச்சிருவாங்க கைஸ். ஓகே, பை கைஸ்.